இன்று காலை அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூராட்சி அதிகார சபை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய சத்தியப்பிரமாண வைபவம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இதிலே திருக்கோவில் தவிர்ந்த மத்திய சபை உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைய தினம் தங்களுடைய உறுதியுரையை வழங்கியிருக்கிறார்கள். திருக்கோவில் சபை ஏற்கனவே அமர்வு இருந்த காரணத்தினாலே எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு முன்னதாகவே சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அனைத்து உறுப்பினர்களோடும் ஒரு கலந்துரையாடலும் நடத்தியிருக்கிறோம். வருகிற நாட்களிலே இந்த சபைகளுக்கான தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகள் நடைபெற இருக்கிற காரணத்தினாலே அதை என்ன விதமாக நாங்கள் அணுக வேண்டும் என்று அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எவரும் இரகசிய வாக்கெடுப்புக்கு வாக்களிக்கக்கூடாது. எங்களுடைய மக்கள் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் என்ன விதமாக செயற்படுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிய வேண்டும். ஆகையினாலே மற்றவர்கள் இரகசிய வாக்கெடுப்பு கோரினாலும் இரகசிய வாக்கெடுப்பா இல்லையா என்ற வாக்கெடுப்பிலே பகிரங்க வாக்கெடுப்புக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தவிசாளர் பிரதி தவிசாளர் யார் யார் என்று கட்சி நியமிக்கிறவர்களுக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும். முன்மொழிந்து வழிமொழிந்து அப்படியாக வாக்களிக்க வேண்டும். எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அந்தந்த சபைகளிலே இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் நியாயபூர்வமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதாவது எங்களுக்கு அதிகூடிய எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிற சபைகளிலே அவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அனைவருக்கும் சொல்லியிருக்கிறோம். அநேகமான இடங்களிலே அதை அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட நிர்வாகங்கள் அநேகமாக அப்படியாக நடந்திருக்கின்றன. ஒரு சில சபைகளிலே 2 அணிகள் தாங்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டோம், ஆனபடினாலே நாங்கள் ஒரு அணியாக கணிக்கப்பட வேண்டும், அந்த எண்ணிக்கையை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு புதர்க்கமான கடிதத்தை சொல்லி போட்டியிடுகிறார்கள். அதிலே ஒரு சபையை அப்படியாக அவர்கள் இரகசிய வாக்கெடுப்பிலே, அதுவும் இரகசிய வாக்கெடுப்பிலே கைப்பற்றியிருக்கிறார்கள். வெளிகாமம் கிழக்கு பகிரங்க வாக்கெடுப்பாக இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். ஆகையினாலே நாங்கள் சொன்ன கருத்துக்கு அமைவாக செயற்படுகிற மற்ற கட்சி தலைவர்கள் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதிகூடிய ஆசனம் இல்லாத இடங்களிலே, உதாரணமாக வவுனியா மாநகர சபையிலே நாங்கள் எங்களுக்கு எதிராக இப்படியாக சூழ்ச்சி செய்கிற 2 அணிகளுக்கும் ஆதரவாக செயற்பட்டிருக்கிறோம். நாங்கள் சொன்ன கோட்பாட்டுக்கு அமைவாக நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். அவர்கள் எப்படியாக செயற்பட்டாலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் மாற்றம் ஏற்படுத்தாமல் அதனை செய்து வருகிறோம். இனியும் அமைக்கப்பட போகிற நிர்வாகங்கள் அந்த விதமாகத்தான் அமைக்கப்படும். ஒரு சில இடங்களிலே சில கட்சிகளோடு நாங்கள் கூட்டு ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம். உதாரணமாக நல்லூர் பிரதேச சபையிலே தமிழ் மக்கள் கூட்டணியோடு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்களுக்கு முதல் 2 கட்டங்களுக்கும் அடுத்த தவணை எங்களுக்குமாக நாங்கள் இணங்கியிருக்கிறோம். அதே போல் திருவண்ணாமலையிலேயும் சில ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை தவிர மற்ற அனைத்து இடங்களிலேயும் ஒருவரோடும் நாங்கள் ஒரு ஒப்பந்தமும் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே அனைவரும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் ஆணை எங்களுக்கு அந்த சபையிலே கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தேர்தலிலே போட்டியிட்டவர்களாக அவர்களும் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இது நிர்வாகத்தை அமைப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறையே தவிர அரசியல் கொள்கை கோட்பாட்டிலே இணங்குகிற ஒரு விடயமே அல்ல. அரசியல் கொள்கை கோட்பாட்டிலே இணங்குறதாக இருந்தால் நாங்கள் ஒரே கட்சியாக இருந்திருப்போம், ஒன்றாக தேர்தலில் போட்டியிட்டிருப்போம். அரசியல் நிலைப்பாட்டிலே எங்களுக்கும் அந்த கட்சிகளுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்திலே, அந்த உள்ளூராட்சி சபையிலே மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஜனநாயக ரீதியிலே நான் சொன்ன இந்த கோட்பாட்டுக்கு அனைவரும் இணங்கி வர வேண்டும் என்பது மட்டும்தான் இதிலே நாங்கள் ஒழுக வேண்டிய கொள்கையாக இருக்கிறது. ஆகவே அந்த தெளிவுபடுத்தல் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே
இப்பொழுது ஆட்சி செய்கிற தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்தபடியாக அதிகூடிய சபைகளிலே நிர்வாகத்தை அமைக்கிற கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி வெளிரும். இது எங்களுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாரிய வெற்றி. ஆகையினாலே அந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை பிரதான தமிழ் கட்சியாக இருக்கிறதாக மட்டுமல்ல, இலங்கையிலேயே 2வது எண்ணிக்கையான உள்ளூராட்சி சபைகளை நிர்வகிக்கிற கட்சியாக நாங்கள் வருகிற போது அது எங்களுக்கான மதிப்பையும் நாடு முழுவதிலேயும் சர்வதேசத்திலேயும் கூட எங்களுடைய சொல்லுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக எங்களுடைய மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வர இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை சம்பந்தமான தீர்மானங்கள் 2012ஆம் ஆண்டிலே இருந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் எடுத்த முயற்சிகள் அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு தடவையும் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் ஒரு குறித்த கால எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். 1 வருடத்துக்கு அல்லது 1.5 வருடத்துக்கு, சில வேளைகளில் 2 வருடத்துக்கு. அந்த கால எல்லை முடிவடைகிற போது அந்த தீர்மானத்துடைய வலு இல்லாமல் போய்விடும். அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை சம்பந்தமான விடயம் ஆராயப்பட வேண்டுமாக இருந்தால் இன்னொரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதைத்தான் பலர் பொய்யாக கடந்த காலங்களிலே கால அவகாசம் கொடுக்கிறது என்று சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணுறது. கால அவகாசமே அல்ல, அது சர்வதேச மேற்பார்வையை நீடிப்பதற்கான ஒரு வழிமுறை. ஆகையினாலே எவர் என்ன சொன்னாலும் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்திருக்கிறோம். உறுப்பு நாடுகள் அதிலேயும் அந்தந்த வேளைகளிலே வாக்களிக்க தகுதியுடைய 47 நாடுகளோடு நாங்கள் பேசி எல்லா தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2012 இருந்து ஒரு தீர்மானமும் தோற்கடிக்கப்படவில்லை, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறுதியாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சாட்சியங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை, ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் என்று சொல்லி சாட்சியங்களை பாதுகாக்கிற ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொறிமுறை இன்னும் நிறைவடையவில்லை. இந்த செப்டம்பர் மாதம் நிறைவடைகிற தீர்மானத்துக்கு பிறகும் அந்த பொறிமுறை தொடர வேண்டுமாக இருந்தால் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும். அது காலவாசம் கொடுக்கிற இது அல்ல, அது சர்வதேச மேற்பார்வையை தொடர்ச்சியாக வைத்திருப்பது. ஆகையினாலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நேற்று முன்தினம் நான் பிரித்தானிய தூதுவரோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதைத்தான் பிரதானமாக பேசிக்கிறோம். என்றால் இலங்கைக்கான அனுசரணை நாடுகளுக்கு தலைமை தாங்குவது பிரித்தானியா. இப்பொழுது அமெரிக்கா அந்த பேரவையிலிருந்து விலகிவிட்டது. ட்ரம்ப் ஆட்சி காலத்திலே அவர்கள் அந்த பேரவையிலே அங்கம் வைப்பதில்லை, அதில் விலகிவிட்டார்கள். அங்கே பிரித்தானியா தலைமை தாங்குகிறது. ஆகவே அந்த தீர்மானம் எப்படியானதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இந்த வேளையிலே இலங்கைக்கு வரக்கூடாது என்று 100க்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் அவரை வேண்டிக் கொண்டிருந்தன. ஆனாலும் அதையும் மீறி அவர் இலங்கைக்கு வருகிறார். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருடைய வருகையிலே விசேடமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் கரிசனை செலுத்த வேண்டும். பொறுப்பு கூறல் சம்பந்தமான விடயங்களிலே இலங்கை அரசாங்கம் பின் நிற்பதை அவர் அவதானித்து அதற்கான தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அந்த அவரோடு வருகிறவர்களையும் அவரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். விசேஷமாக செம்மணியிலே மனித புதைகுழி திரும்பவும் அகலப்படுகிறது. அதிலே மிகவும் மோசமான விடயங்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள், குழந்தைகள் உடல்கள் அங்கே கண்டெடுக்கப்படுகின்றன. இப்பொழுது சில அமைப்புகள் சேர்ந்து அணையா விளக்கு என்று 3 நாள் தொடர் போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், அமைப்பாளர்கள் அனைவரையும் அந்த அணையா விளக்கு போராட்டத்திலே இணைந்து கொள்ளுமாறு மிகவும் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். இது எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். பலவிதமான அத்துமீறல்கள் நிகழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் நிலத்துக்கடியிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே அந்த உண்மைகள் வெளிவருவதாக இருந்தால்
இந்த புதைகுழி தோண்டப்படுகிற விடயம் பகிரங்கமாக செய்யப்பட வேண்டும். அதற்கு அரசாங்க நிதி கொடுக்கப்பட வேண்டும். அதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகம் போன்ற அலுவலகங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும். ஆகையினாலே இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே, இந்த அணையாவலக கவனஈர்ப்பு போராட்டத்திலே அனைவரும் முழு மூச்சாக இணையுமாறு விசேடமாக எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களையும் அனைத்து தமிழ் மக்களையும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.